பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல மொத்தம் 3 டைப் ஆஃப் ட்ரெக்கிங் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சாங்னு ஒரு ட்ரெக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ட்ரெக்கு. இந்த கரியன் ஷோலான்னு சொல்லி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும், ஒரு வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அது வந்து சம்மராக இருந்தாலும் சரி, விண்டராக இருந்தாலும் சரி, அது எப்போவுமே வெட்டாக தான் இருக்கும். இந்த லீச்சர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெக் பார்த்து தான் அது ட்ரெக். அது வந்து கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வரும், 6 கிலோமீட்டர் சீக்கிரம் முடிஞ்சிடும். செகண்ட் ட்ரெக் பார்த்தீங்கன்னா பியர் பாத் ட்ரெக்கிங். இது வந்து கிட்டத்தட்ட 8 to 9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இது வந்து ஃபுல் பிளெயின்ஸ். இதில் வந்து ஒரு ஷோலா ஃபாரஸ்ட் அப்படி இருக்கிறது வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஃபுல்லாக இலையுதிர் அந்த மாதிரி, அதாவது ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், கிராஸ்லேண்ட் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெக் ரூட்டு தான் இந்த பியர் பாத் ரூட்டு. மூணாவதாக வந்து பக்மார்க் ட்ரையல்னு ஒரு ட்ரெக். அந்த ட்ரெக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ், 14 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச் வரும். அது வந்து கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா மதியானம் ஒரு 2 to 3 மணிக்கிட்ட ஆயிரும். 5 to 6 ஹவர்ஸ் ட்ரெக். அது ரொம்ப லாங்கு. கொஞ்சம் ஸ்டாமினா இருக்கிறவங்க அது போக முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பியர் பாத் ட்ரெக் போயிட்டுருக்கோம். இது நான் போனதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் போகிறேன். பொங்கல் டைமுங்கிறதுனால அவ்வளோ ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் ரொம்ப அதிகனால கூட்டம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் 7க்கு கிளம்பினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30, 8:45க்கு ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கேருந்து 9 o'clock நம்ம கைடு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவார். நம்ம ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து இந்த செடி இருக்குல்லடா வருணு, டைனோசர் காலத்து செடியாம்மா. எப்படி இவ்வளோ பெரிய மரம் விழுந்துச்சு? அது அடிச்சு போகும்போது வேரோட பிடுங்கிருச்சு. ரெண்டு மரம் இங்கே மட்டும் தான் லேண்ட்ஸ்லைட் ஆச்சா? புளி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இவர் தான் எங்கள் கைடு. இவர் பேர் வந்து ரமேஷ். இவருக்கு போகிற பின்னாடியே தான் நாங்களும் போவோம். இவர் சில டைம் யானையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் தள்ளி வாங்க, டிஸ்டன்ஸாகவே வாங்கன்னு சொல்லுவார். அப்போ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி தான் வருவோம். அவர் போய் சிக்னல் காமிச்சு எதுவும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் திரும்பி நடந்து போவோம். இது வந்து இலையுதிர் காலம்னு சொல்கிறாங்க. அதனால் மரத்தில் இருக்க எல்லா கிளைகளும் உதிர்ந்து இந்த இலைகள்லாம் உதிர்ந்துட்டே இருக்கும் இந்த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில். இந்த சீசன் அப்படி போல் உதிர்ந்து அது மேலே நடக்கும்போது அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டுக்கு கூட வந்து அனிமல்ஸ் அட்ராக்ட் ஆகும். அதோட கண் பார்வை வந்து நம்மளை நோக்கி திரும்பும். ஸோ சவுண்டு வந்து இருக்கக்கூடாது, அந்த புல்வெளியில் மட்டும்தான் கால் வச்சு நடக்கணும்னு கைடைகள்கிட்ட சொன்னார். பரம்பிக்குளம் பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் செகண்ட் டைகர் ரிசர்வ். கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பரம்பிக்குளத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது பரம்பிக்குளத்தோட சுற்றளவு. அதில் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நெல்லியாம்பதி, ஆதிரப்பள்ளி, வால்பாறை சைடு வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனமலை டைகர் புலிகளுக்காக போகும். இதில் வந்து 36 டைகர் இருக்குது. டைகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ் மேக்ஸிமம் எல்லோரும் நினைக்கிற வந்து டைகர் ரிசர்வ், அப்போ டைகரை நிறையா பார்த்துக்குவாங்க. டைகர் ரிசர்வ்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொட்டெக்ஷன், ஏது இந்த ஹெல்த்தியான ஃபாரஸ்ட் ஏதோ அதுக்கு மட்டும்தான் டைகர் ரிசர்வ்ன்ற பட்டம் கொடுப்பாங்க. இது வந்து பிரமிடு மாதிரி டைகர் வந்து டாப்பில் இருக்கும், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் டவுனாக இருக்குது. டைகரோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 14 வருஷம்தான் இருக்கும், 14லேருந்து 15 வருஷம்தான் இருக்கும். இது வந்து மற்ற அனிமல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஏன்னா இது வந்து டைகரோட ஃபுட் செயின். ஆமாம், ஃபுட் செயினில் டைகரோட ஏஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் இதுதான் டேஞ்சர் தான் ஃபாரஸ்ட்டுக்கு. ஏன்னா மற்ற அனிமல்ஸ் வந்து இது பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா இது புல்லெல்லாம் எங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. அப்போ இது ஃபுல்லாகவே பெரிய ஃபாரஸ்ட் ஆகிடும். அது வந்து ஒரு இது மாதிரி வந்து கொலாப்ஸ். அதனால் டைகரோட லைஃப் ஸ்பேன் கம்மி தான்.
மற்ற அனிமல்ஸு இங்கத்தோட பாப்புலேஷன் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ் கோரஸ்ன்னு சொல்லுவாங்க, காட்டெருமை. காட்டின்னு சொல்கிறது காட்டு மாடு, காட்டு பசுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். அதுதான் இங்கத்தோட பாப்புலேஷன் அனிமல். அது இல்லாமல் பரம்பிக்குளத்தோட ஃப்ளாக்ஷிப் அனிமலும் கோர் தான் மேக்ஸிமம் பார்க்கக்கூடியது. இப்போ எனக்கு டவுட்டு, பரம்பிக்குளத்தில் 36 டைகர் இருக்குது, அடுத்த காடு தான் இது ஆனமலை டைகர் ரிசர்வ் காடு. இப்போ அங்கே டைகர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் எப்படி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் 36 எப்படி கணக்கு எடுக்க? இல்லை, நம்ம ஏரியாவுக்குள்ளே வரும்போது நம்ம கணக்கு. இப்போ அவங்க வந்து 20 சொன்னாங்கன்னா அவங்க ஏரியாவுக்குள்ளே போகும்போது அவங்க போர்டில் இருக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். நம்மளுக்கு மட்டும்தான் போர்டரு, அனிமல்ஸுக்கு வந்து போர்டரு கிடையாது. ஏன்னா போர்டர் சைட்லலாம் அண்ணன் கவுண்ட்டு தப்பாகும்ல அப்படின்னு யோசி. அப்போ இப்போ இங்கே 36 எடுக்கிறீங்க, 10 டைகர் அங்கே போயிடுச்சு, அங்கே 20 இருக்கிறாங்க. 10 டைகர் போது இருந்தாலும் அந்த போர்டருக்கு போகும்போது அவங்க கவுண்டில் வரும், நம்ம சைடு வரும்போது நம்ம கவுண்டில் தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து இப்போ வந்து முன்னாடியெல்லாம் பக் மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பக் மார்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்படம் வச்சு கண்டினியூட்டியாக ஒரே இது கணக்கு கொடுக்குறதுனால அதை விட்டுட்டு இப்போ கேமரா ட்ராப், ஃபுல் கேமரா ட்ராப்பு, சென்சர் கேமரா, 2 சைடுமே கேமரா இருக்கும். எந்த அனிமல் டைகர்னு கிடையாது, எல்லா விலங்கும் போகும்போதும் ஸ்னாப் அடிக்கும். அதோட பாடி ஹீட்டு, அதோட டெம்பரேச்சர் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை மாதிரி டைகரோட இங்கே இருக்கிற வரகள் தமிழோட தான் வித்தியாசம். கெளுத்தில் இருக்க பாடியில் இருக்கிறது கிடையாது. இல்லை, கெளுத்து பக்கம் இருக்க வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆமாம், டிஃப்ரெண்ட் எல்லா டைகருக்குமே. அது வந்து 2 சைடும் வந்து பிக்சர் எடுக்கும்போது மட்டும்தான் ஒரு டைகரோட கவுண்ட் பண்ண முடியும். ஒரு சைடு பிக்சரில் பண்ண மாட்டோம். வச்சு தான் T1 T2. ஆமாம், டைகரோட சென்சர்ஸ் இருக்கிற அதோட கழுத்தில் இருக்க வர பக் மார்க்கில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பக் மார்க்கில் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் கழிச்சுன்னா மறுபடியும் அதே வருஷம் அதே கவுண்ட் பண்ணுறதுனால அது வந்து இப்போது கிடையாது, நடைமுறை இல்லை. இல்லை இப்போ எல்லாமே ஃபுல்லாக கேமரா இருக்குது. அது வந்து அது எப்படி காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இங்கே கேமரா வைக்கலாம், அங்கே ஃபீல்டு வாட்சஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சென்சர் முன்னாடி போய் அதோட டைகரோட மூமெண்ட்ஸ் இருக்க எல்லா இடத்துலையுமே கேமரா வைக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா அதோட மூமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் கேமரா வைப்போம். காட்டில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட கேமரா வைப்போம். இங்கே வந்து 4 ரேஞ்ச் இருக்குது, 4 ரேஞ்சில் செக்ஷன் இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த ஒரு செக்ஷனுக்கு இத்தனை கேமரா வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து போய் ஃபிட் பண்ணி வாரத்துக்கு ஒருக்கா போய் பேட்ரி மாற்றணும், செக் பண்ணணும். ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் மெமரி கார்டு போட்டு 2 டைப்பான ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம நடந்து வந்தது ஒன்று மோஸ்ட் டிசைடட் ஃபாரஸ்ட், ஒன்று டீக் பிளான்டேஷன். ஒன்று டீக் பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் பண்ணது இருக்குது. 1921 பிளான் பண்ண இருக்குது டீக்கு. அதுக்கப்புறம் நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம். ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்தப்போ டீக்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஹீட் இருக்குது. ஆமாம், ரெவென்யூக்கு வேண்டி வச்சது. கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணி முன்னாடியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேங்க் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, இதுக்கும் கிடையாது. இப்போ வந்து மரம் வெட்டுறதும் கிடையாது, கொண்டு போகிறோம் கிடையாது. இங்கே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நாங்கள் லோக்கல் ட்ரைபுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கு வேணால் சின்னதாக ஏதாவது கம்பு எடுக்கலாம், பெரிய மரம் ஒன்றும் எதுவும் கட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மோஸ்ட் டிசைடஸ் ஃபாரஸ்ட்டுக்கு இலையுதிரும் காடுகள், மோஸ்ட்லி அனிமல் சைட்டிங்ஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு தான் பார்க்க முடியும். எவர் கிரீன்லாம் இருக்காது. எவர் கிரீனில் அவ்வளோவுக்கு இருக்காது. ஏன்னா எவர் கிரீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே புல் அவ்வளோவுக்கும் இருக்காது. அப்போ அனிமல் சைட்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்கும், சிலோன் ஃப்ராக் மவுத்து, அதே மாதிரி ஹோன்பில், லைன் டெயில்டு மக்காக்கு, அது வெடிப்ளான்னு ஒரு இது இருக்குது பலா, அது விரும்பி சாப்பிட்றதுனால அந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்கும் லைன் டெயில்டு மக்காக்கு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய இருக்குது. ஏன்னா மான் இருக்குது, காட்டெருமை இருக்குது, அதை பிடிச்சின்றதுக்கு வந்து டைகர் லெப்பர்டெல்லாம் வரும். மேக்ஸிமம் அனிமல் சைட்டிங்ஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் தான் பார்க்கக்கூடிய. ஆமாம், ஓப்பனாக இருக்கிறதுனால புல் இருக்கும், அது புல் சாப்பிட்றதுக்கு வேண்டிய அனிமல்ஸ் வரும், அதை பிடிக்கிறதுக்கு வேண்டிய இதுவும் வரும். அப்போ எலிஃபெண்ட் அந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு.
ஸோ ரொம்ப நேரம் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வாக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேம் இருந்துச்சு. தூணக்கடவு டேம்ன்ட்டு அந்த டேமோட பேக் வாட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ரிவர் போகும், அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம். ஃபுல்லாக பேம்பூஸ். இந்த இடம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக பேம்பூஸ் அந்த நதிக்கரை ஓரத்தில். இங்கே தான் வந்து யானை வந்து ஈவினிங் டைமில் இருக்குமாமா. ஸோ அங்கே இருக்கவே நல்லா இருந்துச்சு. சரியான லொக்கேஷன் இது. இது பாருங்க, ஃபுல்லாக பேம்புவோட உரசர சத்தமெல்லாம் கேட்குது. செம்ம திக் ஃபாரஸ்ட்டு. பின்னாடி ஒரு டேம் இருக்குது, தூரத்தில் தெரியுது. செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ வருஷமாக அந்த சர்வீஸில் இருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு. நான் பிறந்த வந்தெல்லாம் இங்கே தான், பரம்பிக்குளம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பான ட்ரைப்ஸ் இருக்காங்க. மலசார், மலமலசார், முதுவாஸ், காடாக்குன்னு சொல்லி. இதில் மலசார் சமுதாயப்பட்ட ட்ரைப்ஸோட நீங்கள் வந்து மலசார். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஒரு 1000-1500 பேர் வருவாங்க பாப்புலேஷன். இங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாங்களுக்கெல்லாம் இந்த மரம் வெட்டுறது தான். மரம்னா இந்த டீக்கு மரம் நம்பர் போடுவாங்க, வெட்டுவாங்க, லோடு பண்ணி விடுறது. அதுதான் எங்கள் அப்பாங்களுக்குள்ள தொழில். அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷிங் பண்ணி கீழே இங்கே மார்க்கெட்டிங் அவ்வளோ கிடையாது. இங்கே நீங்கள் உங்களுக்கு யூஸ் இருக்குது. இந்த இடத்துலலாம் ஃபிஷ் இருக்குமா? இருக்குது, தாராளம் இருக்கும். அதுக்கப்புறம் மரம் வெட்ட நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆனதுக்கப்புறம் மரம் வெட்ட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைபுக்கு வந்து வருமானத்துக்கு எதுவுமே இல்லை. ஃபிஷ்ஷிங் அவ்வளோக்கு கிடைக்காம ஆயிடுச்சு. நிறைய பேர் வலை கட்டுறதுனால மீனும் அவ்வளோ கிடைக்காம ஆயிடுச்சு. அப்புறம் ஏதாவது பண்ணலாமேன்னு பார்க்கும்போது இங்கே டேம்ஸ் இருக்குது. டேம் வந்து இது தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கிற டேம். இடம் பூராமே கேரளா ஓடுது. பட் டேம் கண்ட்ரோல் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லை, தமிழ்நாடு தான். இப்போ இந்த மாதிரி டேமு, அதுக்கப்புறம் இங்கே ஏஷியாவில் பிகெஸ்ட் டீக்கு ஒன்று இருக்குது, 460 வருஷம் பழமையான தேக்கு மரம். அப்போ கன்னிமாரா டீக்கு. இப்போ அதை வச்சுட்டு ஒரு டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் இங்கே லோக்கல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் லிமிட்டட் டூரிசம் தான், பெருசாக கிடையாது. இங்கே லோக்கல் ட்ரைபுக்கு வேண்டி ஒரு வருமானத்துக்கு வேண்டி தொடங்கினது இது டூரிசம். சஃபாரி ரைடெல்லாம். ஆமாம், முன்னாடியெல்லாம் அவங்கவுங்க வண்டிகள்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பொல்யூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்ல பொல்யூஷன் ஜாஸ்தி ஆனதுனால அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் தான் இங்கே எங்கே வண்டி டிபார்ட்மெண்ட் வண்டியை கொண்டு வந்து அதில் சஃபாரி பண்ணலான்னு அதுக்கப்புறம் நடத்துகிறத. இங்கே வந்து டூரிசம் பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரைபுக்கு இன்கமுக்கு வேண்டி மட்டும்தான் பண்ணுறாங்க, பெருசாக எதுவுமே கிடையாது. டூரிசம்னால ஒரு ரெவன்யூ கிடைக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், இது வந்து இப்போ டூரிஸ்ட்லேருந்து வருமானத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு எஃப்டின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது கீழே தான் நாங்கள் எல்லாமே வரோம். கேரளா கவர்மெண்ட். ஆமாம், கேரளா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வர்ற இதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக டைரெக்டாக இது பண்ணுறது. இப்போ உங்களை எடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறதெல்லாம் அவங்க தான். ஆமாம், இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எல்லா காலனிக்குமே ஒரு ஏடிசி இருக்குது, எக்கோ டெவலப்மெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே லோக்கல் ட்ரைப்ஸ்க்கு வர ஆளுங்களுக்கு வந்து யார் கொஞ்சம் பாவப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது, எல்லாருக்கும் இந்த டூரிசத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாதவங்கள பார்த்து கொடுக்குறது, பிடிச்சின்னு ஒரு மாதம் சம்பளம் மாதிரி கொடுத்து அந்த ஃபேமிலியை டெவலப் பண்ணுறாங்க. வேறு இந்த எஜுகேஷனுக்கு அதுக்கெல்லாம் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 4th ஸ்டாண்டர்ட் வரை ஸ்கூல் இருக்குது. இங்கே ஹாஸ்டல் இது எல்லாமே இருக்குது, ட்ரைபல் ஹாஸ்டல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே போகிற வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு, திருச்சூர் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து லோக்கல் ட்ரைபல்
ட்ரைபலோட ஹாஸ்டல் இருக்குது. அங்கே ட்ரைபல் டெவலப்மெண்ட் வகையாக ஹாஸ்டல் இருக்குது. சாப்பாடு, யூனிஃபார்ம். இங்கே ஆனமலை பொள்ளாச்சி அந்த அது தமிழ் மீடியம். அங்கே கிடையாதுங்க, எங்களுக்கு கேரளா தான். ஓகே. நாங்கள் படித்த ஃபுல்லாகவே கேரளா தான். இப்போ கேரளாவில் தான் எல்லாமே இருக்குது. ஹாஸ்டல் எல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. போகிறதுக்கு வரதுக்கு. இது எந்த தொகுதியில் வருது கேரளாவில்? இது பார்த்துன்னா நெம்மாரா தொகுதி. நெம்மாராக்கு இதுக்குமே ரொம்ப தூரம் வந்து. இது வந்து முதலமலை பஞ்சாயத்து போனாலும் முதலமலை போகணும். அப்புறம் நியோஜகமண்டம் பார்த்துன்னா நெம்மாரா. இது பார்லமெண்ட் வந்து ஆலத்தூர். அந்த ட்ரைப்ஸோட வாழ்க்கை முறையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டின உடனே அந்த லொக்கேஷன் காமிக்கிறோம் பாருங்க. நல்லா கிடக்கு. லாஸ்ட்டாக வந்து ட்ரெக்கிங்கோட எண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3.5 hours to 4 hours கிட்ட ஆச்சு. லாஸ்ட்டாக இந்த பிஏபி வாய்க்கால் இருக்கு இல்லையா, பரம்பிக்குளம் ஆலியா ப்ராஜெக்ட், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த கெனாலு. இந்த கெனால் கிட்ட வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். இது முடிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் நடந்தால் அந்த ட்ரெக்கு முடிஞ்சிடும். இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ஊர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தால் சொல்லுங்க, அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.